தோல் சீலை போராட்டம் என்ற அந்த நூல் குறித்து நம்முடைய உரையாற்றுவதற்காக மைக்கேல் பள்ளியினுடைய முதல்வர் தோழர் ஜெயந்தி அவர்கள். இலக்கிய கூட்டங்களில் தொடர்ந்து பயணித்த காலங்கள் உண்டு. ஆனால் அப்போ கடந்த சில வருடங்களாக ரொம்ப அதோட தொடர்பு இல்லாமல் கொஞ்சம் தனிமைப்பட்டு தான் இருந்தேன். ஸோ வாசிப்புடைய முக்கியத்துவத்தையும் இந்த மாதிரி அதுக்கான விவாதங்கள் அறிமுகங்களுக்கான ஒரு நேரத்தையும் ஒதுக்குவதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். தோல் சீலை போராட்டம் கொலால் ஹெச் ஜோஸ் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தை பற்றினா ரொம்ப எளிமையான அறிமுகம் மட்டும்தான் நான் கொடுக்குறேன். புத்தகத்தை கண்டிப்பாக இங்கே வந்திருக்க தோழர்கள் எல்லாரும் வாசிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். போராட்டங்களுக்கான வரலாறு வந்து ஒரு பெரிய வரலாறு. அது உலக அளவில் இருக்கு. வாக்குரிமைக்கான போராட்டங்களா இருக்கட்டும், தொழிலாளர்களுக்கான உரிமைகளுக்கான போராட்டங்கள் நமக்கு இருக்கு. இப்போ நம்ம அனுபவிக்கக்கூடிய எல்லா உரிமைகளுக்குமே ஒரு பெரிய நெடும் வரலாறா அது போராட்டங்களா தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது உண்மை. அப்படி இந்த தோல் சீலை போராட்டங்கள் பற்றி வேற நூல்கள் வாசிக்கும் போது ஒரு சில குறிப்புகளாக தான் நான் அறிஞ்சிருக்கேன் இது வரைக்கும். இதை சார்ந்து முழுமையான இந்த போராட்டம் சம்பந்தமான ஒரு நூல் அப்படின்னா இதுதான் என்னுடைய முதல் நூல். அதனால எனக்கு இது ஒரு பெரிய தாக்கத்தையே கொடுத்துச்சு. நோக்கங்கள்ல இருந்து இது ஒரு ரொம்ப வித்தியாசமான சில புரிதல்களையும் எனக்கு கொடுத்ததா நான் கருதுறேன். 19ஆம் நூற்றாண்டுடைய முதல் பகுதியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலங்களாக தொடர் போராட்டங்களா இது நிகழ்ந்திருக்கு. திருவாதங்கூர் சமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரளத்தை சார்ந்த அந்த அப்போ கன்னியாகுமரி கூட அந்த சமஸ்தானத்துக்கு கீழே தான் இருந்திருக்கு. 1950களுக்கு அப்புறம் தான் கன்னியாகுமரியுமே தமிழகத்தோட இணைக்கப்பட்டது. அதுவரையுமே அந்த திருவாங்கூர் சமஸ்தானத்தோட இருந்த பகுதிகள் தான். சாதிய படிநிலைகள்னால தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்கப்பட்ட மக்கள், அதிலும் குறிப்பாக பெண்கள், ஆண்களுக்கு உடைங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இப்போ வரைக்குமே. ஆனா பெண்களுக்கு உடையுடைய முக்கியத்துவம் எவ்வளவு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். பெண்களுக்கு அவங்களுக்கு மேலாடை அணிவதற்கான உரிமை அப்ப வழங்கப்படவில்லை. தாழ்த்தப்பட்டவர்கள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அவர்கள் மார்பகங்கள் எப்பொழுதும் வெளிப்படையாக தான் இருக்கணும். அந்த மேலாடைகள் அணிவதை உயர் சாதியினர் அதை ஒரு அவமானமா கருதக்கூடிய ஒரு காலம் இருந்திருக்கு. இப்போ அந்த உரிமையை பெற்றுக்கொள்வதற்காக பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் சமயங்கள் கடந்து சாதிகள் கடந்து ஆங்கிலேயர்களுடைய துணையோடு கிறிஸ்தவர்களுடைய துணையோடு இப்படி பல பேர் கொண்ட பலதரப்பட்ட மக்களுடைய ஒட்டுமொத்த ஒரு முயற்சியின்பால் ஏற்பட்ட ஒரு பெரும் போராட்டமாக தான் இந்த தோல் சீலை போராட்டம் இருந்திருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலமாக தொடர்ந்து நடந்திருக்கு. ஒரு சமயம் ஆரம்பிக்குது போராட்டம், அது அப்படியே மழுங்கடிக்கப்படுது. அப்படி இந்த போராட்டம் பல முறைகள் மழுங்கடிக்கப்பட்டு ஒரு புள்ளியில அதை சட்டமா இயற்றப்பட்டு நடைமுறைக்கும் கொண்டு வரப்படுது அப்படிங்கிற அந்த ஒரு வெற்றி கிடைக்குது. அந்த வெற்றியை தான் இன்றைய பெண்கள் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இந்த புத்தகம் மூலம் தெளிவா தெரியுது. சில சமயங்கள்ல சட்டங்களா இயற்றப்பட்டுரும், ஆனா நடைமுறையில அதை செயல்படுத்துறதுங்கிறது ரொம்ப கடினமா இருக்கும். அப்படித்தான் 19ஆம் நூற்றாண்டின் 1813களிலேயே மேலாடைகள் அணியலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம், எளிமையான ஒரு சட்டத்தை இயற்றி இருக்காங்க. ஆனாலும் அதை நடைமுறைப்படுத்தும் போது அந்த பெண்கள் அனுபவித்த கஷ்டங்கள் அவ்வளவு அனுபவித்திருக்காங்க. அவங்க ஒரு மேலாடை அணிந்து அவங்க தைரியமா வெளியில வந்தா கூட அவங்கள துன்புறுத்துறது, அந்த ஆடைகளை எல்லாம் அவிழ்த்து மரங்கள்ல தொங்க விடுறது, அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்துறது, அடிக்கிறது, மரத்துல கட்டி வச்சு அடிக்கிறது, இந்த மாதிரி பல கொடுமைகளை மக்களுக்கு தொடர்ந்து கொடுத்திருந்திருக்காங்க. இதை தான் எழுத்தாளர் இதுல ரொம்ப தெளிவா பதிவு பண்ணியிருக்காரு. நம்பூதிரிகள் அப்படிங்கிற அந்த மேல் சாதியா இருக்கட்டும், அவங்களுக்கு அடுத்த படிநிலையில இருக்கவங்க நாயர்கள், அதுக்கு கீழே நாடார்கள். ஏன்னா இந்த போராட்டங்கள் யார் மூலமா முன்னெடுக்கப்படுதுன்னா நாடார்கள் மூலமா தான் அதிகமா முன்னெடுக்கப்படுது. நாடார் பெண்கள் தான் அதிகமா அவங்க தான் முதல் முயற்சியா இதை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் கிறிஸ்தவர்களுடைய துணைனால. ஏன்னா மிஷினரி மூலமா அதிகமா கிறிஸ்தவ மதத்தை அவங்க மாற ஆரம்பித்தவர்கள் நாடார்கள். ஸோ அவங்களுடைய துணை இருந்ததுனால அவங்க கொஞ்சம் தைரியமா இந்த முயற்சிகளை எடுத்து அதற்கு கீழே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட இனத்தவர் கூட ரொம்ப பின்பகுதிகளில் தான் அவங்களுக்கான உரிமைகளுமே பெறப்பட்டிருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த சாதிய படிநிலைகளை பற்றின ஒரு தெளிவான முன்னுரையை இதில் இந்த நூலில் அழகாக சொல்லியிருக்காங்க. நம்பூதிரிகள் நடந்து போனாங்கன்னா அவங்கள விட்டு நாயர்கள் எவ்வளவு அடி தூரம் தள்ளி இருக்கணும்,
அப்படின்னு ஒரு அளவு இருக்கு. அதே மாதிரி அவங்கள தாண்டி இந்த நாடார்கள் வந்து இன்னும் எத்தனை அடி தள்ளி தான் நடந்து போகணும் தெருக்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு இருக்கு. இன்னும் தாழ்த்தப்பட்ட சாதியினர்கள் வந்து நம்ம நம்பூதிரிகள் தெருவில் வந்தாலே அவங்க முன்னாடியே அவங்க இருக்கக்கூடாது. அவங்களுக்கு அதுக்காக வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க கையில வந்து எப்பவுமே ஒரு கம்போட தான் வெளில போவாங்களாம், ஒரு குச்சி வச்சிருப்பாங்களாம். அந்த தாழ்த்தப்பட்ட இனத்துல வந்து அந்த குச்சியில ஒரு ஒளியை எழுப்பிக்கிட்டே தான் போகணும். நம்பூதிரிகள் வந்தாங்கன்னா ஒருவேளை தாழ்த்தப்பட்டவர் யாரையா பார்த்துட்டா அவங்க போன்னு சொல்லி சத்தமா ஒரு ஒளி எழுப்புறாங்க. உடனே இவங்க ஓடி போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்லாம் இருந்திருக்குது. இந்த தோல் சிலை போராட்டம் 3 கட்டங்களா நடந்திருக்கு. தொடர் வாசிப்புக்கான புத்தகங்கள் நிறைய பரிந்துரைக்கிறார். அந்த புத்தகங்களை மேற்கோளா காட்டி தான் நிறைய விஷயங்களை வந்து அவருமே இதுல எடுத்துரைச்சிருக்காரு. அவர் குறிப்பிட்ட ஒரு சிலரை பற்றி இங்க பேசியிருக்காரு. ஒரு 5 நபர்களை பற்றி சொல்றாரு. அதுல ஒருத்தர் வந்து ஐயா வைகுண்டசாமி முத்துக்குட்டின்னு சொல்லி அவர் வந்து இந்து மதத்தை தழுவியவர். எனக்கு நம்ம சமயங்கள் கடந்து நம்ம கொள்கைகள் கொண்டவர்கள் இருந்தாலும் அந்த வைகுண்டசாமியை பற்றி படிக்கும்போது எனக்கு ஏற்பட்ட புரிதல், சில சமயங்கள்ல மக்களுடைய நம்பிக்கைகளுக்குள்ள போய் அவர்களுடைய நம்பிக்கைகளை நாம் ஏற்றுக்கொண்டு அதில் ஒரு சீர்திருத்தங்களை செய்வதன் மூலம் நாம் கிளர்ச்சியை எழுப்புவதோ போராட்டங்களுக்காக அவர்களை உந்துவதோ செய்ய முடியும் அப்படிங்கிறத நான் இவருடைய வாழ்க்கையிலிருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். கோயில்களுக்கு உள்ள வரும்போது ஒரு குளத்தை ஏற்படுத்தி அதில் எல்லா சாதியினரும் அந்த குளத்தில் குளித்து விட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வந்து அப்பயே வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கிறாரு. தலைப்பாகை அணிந்து வாங்க அப்படின்னு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ரொம்ப தைரியம் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் வைகுண்டசாமி அவர்களுடைய வாழ்க்கையின் மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது 2வது நபர் யாருன்னா சார்லஸ் ஸ்மித் ஐயர் அப்படின்னா, அவர் ஐயர் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக அவர் ஒரு ஆங்கில மிஷனரிஸை குறிப்பிடுறதுக்கான ஒரு பெயர் தான் ஐயருங்கிறது இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தேவாலயம் அது வந்து அவருடைய முயற்சியினால கட்டப்பட்டது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அந்த தேவாலயத்தில் ஒரு 3000 பேர் அமர்ந்து வழிபடுறதுக்கான ஒரு அரங்கமா இருக்கு. ஆனா அப்பா அவர் முதல்ல ஆரம்பிச்சப்ப அங்க வந்தவங்க வெறும் வெகு சிலர் 10 பேர் தான் வந்து வருவாங்க. அந்த 10 பேருக்கு அவங்களால முடிந்த கல்வி அறிவை புகுத்துவது, அவங்களுடைய அடிமைத்தனங்களை பற்றி அவர்களுக்கு தெளிவுபடுத்துவது, அவர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதுமான பல வேலைகளை வந்து அவர் சார்லஸ் ஸ்மித் ஐயர் வந்து பண்ணியிருக்காரு. அவருக்கு அடுத்தபடியா ராமன் தம்பிங்கிறவர் ரொம்ப முக்கியமானவராக குறிப்பிட்டிருக்காரு எழுத்தாளர். ஏன்னா அவர் நாயர் இனத்தை சேர்ந்தவர். நாயர் இனத்தை சேர்ந்த ஒருவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அவர்களுடைய உரிமைகளுக்காக போராடி இருக்கார் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். 7 ஆண்டுகள் சிறையிலேயே இருந்திருக்காரு. அவருடைய நாயர் இனத்தை சார்ந்தவர்களாலேயே அவர் வெறுக்கப்பட்டிருக்காரு. 7 ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்காரு. அவருடைய நிலங்களை வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்காகவும் மிஷனரிகளுக்காகவும் தானமாக கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து 4வதாக ஜொகன்னா செல்மீனா மீட் அம்மையார். அவங்க இந்த மீட் ஐயருடைய மனைவி. இவங்க ஒரு பெண். அவங்க வந்து இந்தியர் தான். ஆனால் அவங்க வந்து ஒரு ஆங்கிலேயரை வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்து அவர் கணவரோட சேர்ந்து பல சீர்திருத்த வேலைகளில் தொடர்ந்து இயங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இதில் பார்க்குறோம். கடைசியாக மார்த்தா மால்ட் அம்மையார் அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க. இவங்க வந்து ஆங்கில பெண். அவங்க வந்து நம்ம நாட்டுக்கு வரும், இவங்க கிறிஸ்தவர்கள் ஆங்கிலேயர்கள் இங்கே வந்ததுல வந்து நம்மளை அடிமைப்படுத்தி நம்ம கிட்ட இருந்த வளங்களை சுரண்டி செல்வதற்கான ஒரு இதாக இருந்தாலும் அவர்கள் கிறிஸ்தவத்தை பரப்புவதற்காக மிஷனரிகள் மூலம் பல நடவடிக்கைகளை எடுத்தாங்க. அது ஒரு முக்கியமான காரணமாக இருந்தா கூட மக்கள் கிட்ட இருந்த மூட நம்பிக்கைகளா இருக்கட்டும், நம்ம கிட்ட இருந்த அடிமைத்தனங்களா இருக்கட்டும், இதையெல்லாம் வேற அறுத்ததுல கிறிஸ்தவத்துடைய பங்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. அப்படிதான் இந்த மிஷனரிகள் வந்து தொடர்ந்து வேலை செஞ்சிருக்காங்க. அதுல இந்த மார்த்தா அம்மையாருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயம் சொல்றாங்க. அவங்க திருமணமாகி வரும்போது அவங்களுக்கு வந்து வரதட்சணையா சீதனமாக அவங்க தாயார் வந்து ஊசி நூல்களை கொடுத்து விட்டார்கள், தையல் உபகரணங்கள் கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதோட தான் அவங்க இந்தியா வந்திருக்காங்க. இது எப்படி நமக்கு உதவியா இருந்திருக்குன்னா, இங்க இருக்க பெண்களுக்கு வந்து அவங்க தையல் கலைகளை தொடர்ந்து பயிற்றுவித்து அதன் மூலம் அவங்களுக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுப்பது மூலம் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தைரியமும் அவர்கள் யாரையும் சார்ந்து வாழ தேவையில்லை அப்படிங்கிற ஒரு தைரியத்தையும் கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது இது மூலம் தெரிஞ்சுக்கலாம். இந்த 5 நபர்களை பத்தின ஒரு தெளிவான விளக்கத்தையும் இந்த புத்தகத்துல எழுத்தாளர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த புத்தகத்தை வாசிச்சது மூலமா எனக்கு நான் திருப்பி மறுபடியும் வந்து ஒரு
நினைவுபடுத்தி கொள்ள விஷயம் என்ன அப்படின்னா, போராட்ட உணர்வு அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் இருக்கும். ஒரு குழந்தையா கருவறையிலிருந்து வெளியில வர்றதுல இருந்து முதல் முறை குப்புத்துக்கிறதா இருக்கட்டும், நடக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு போராட்ட உணர்வு நமக்குள்ள இருக்கிறது மூலமாக தான் அந்த ஒவ்வொரு படிநிலைகளையும் நம்ம மாறி மாறி வரும். அது தேவைப்படுற நேரங்களில் நம்ம வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை நினைவுபடுத்திக் கொள்வதற்கு இந்த மாதிரியான புத்தகங்களை அடிக்கடி நம்ம வாசிக்கிறதும், அதை நம்ம தொடர்ந்து மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துறது, தெரியப்படுத்துறதுங்கிறதையும் தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் நான் இந்த இடத்துல பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஸோ வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி.